வண்டிச்சக்கரம் படக்கதையை வினு சக்கரவர்த்தி விவேகானந்தா பிக்சர்ஸ் திருப்பூர் மணி நிறுவனத்தில் சொன்னபோது, மார்க்கெட்டில் தண்டல் வசூலிக்கும் ஹீரோ, சாப்பாட்டு கூடை தூக்கும் ஹீரோயின் இருவரையும் மையமாக வைத்த அந்த கதை எல்லோரையும் கவர்ந்தது. ஜார்ஜ் டவுன் கொத்தவால் சாவடி சென்னையில் பெரிய மார்க்கெட். ஆனால் அது ஈண்ட இடுக்கில் சந்து பொந்தில் அதிக ஜன நெருக்கடி உள்ள பகுதி என்பதால் விசாலமான அழகான மார்க்கெட் மைசூரில்தான் உள்ளது என்று அதை பார்த்து வர டைரக்டர் தேவராஜ், சத்யராஜ் இருவரும் புறப்பட்டு போனார்கள். சத்யராஜ் அப்போது புரொடக்ஷன் மேனேஜராக கௌரவ வேலை பார்த்து வந்த நேரம். பெங்களூருவில் இறங்கி மைசூருக்கு ரயில் ஏற வேண்டும். அவர்களை வரவேற்ற பெங்களூரு நண்பர் அமுதவன், இங்கு முகுந்தா தியேட்டரில் ஒரு படம் மிகுந்த வரவேற்பு பெற்று ஓடுகிறது, அதை பார்க்கலாமா என்று கேட்டிருக்கிறார். மூவரும் அந்த படத்தை பார்த்ததும், வினு சக்கரவர்த்தி கதையில் வில்லன் சுபாவம் உள்ள கதாநாயகன். அதை செய்யும் முன் இந்த படத்தை தமிழில் எடுத்தால் நிச்சயம் சூப்பர் ஹிட் ஆகும். சிவகுமாருக்கு டெய்லர் மேட் ரோல் என்று முடிவு செய்து அந்த படத்தின் உரிமையை எழுதி வாங்கி வந்தனர். அப்படத்தின் பெயர் பரசங்கத கெண்டை திம்மா என்பது. நம்மூர் ஜெயகாந்தன் மாதிரி ஆலனஹள்ளி கிருஷ்ணா என்ற எழுத்தாளர் எழுதியது. படத்தின் திரைக்கதை வசனம் எழுத கொந்து மண்ணில் பிறந்த நாடகாசிரியர் தம்பி விஜயகிருஷ்ணாவை ஒப்பந்தம் செய்தோம். தேவராஜ் மோகன் இயக்கம், RNK பிரசாத் ஒளிப்பதிவு, இளையராஜா இசை. கதையில் வரும் விதவை தாய் கம்பீரமானவள், மகன் மருமகள் பேரக்குழந்தைகளை பிரம்பை வைத்து மிரட்டும் வாத்தியார் போல தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக வைத்திருப்பார். ஆவுடையம்மாள் என்ற என் தாயார் பெயரை அந்த கதாபாத்திரத்திற்கு சூட்டினோம். என் தாயார் மெளனமாக நினைத்ததை சாதிப்பவர். இந்த கதாபாத்திரம் எல்லோரையும் மிரட்டி சாதிக்க வைப்பது. பெங்களூரு குப்பி வீரண்ணா நாடக குழுவில் ஆண் வேடம் போட்டு நடித்த நாகரத்தினம்மா என்ற அம்மையாரை ஒப்பந்தம் செய்தோம். கதாநாயகி அழகு, இளமை, கவர்ச்சி, குழந்தை மனம் உள்ளவளாக தீபாவை ஒப்பந்தம் செய்தோம். மற்ற எல்லா வேடங்களுக்கும் நாடக நடிகர்கள், துணை நடிகர்களை ஒப்பந்தம் செய்து கொண்டோம். ஒரே மாதத்தில் படத்தை முடிக்க திட்டமிட்டதால் மற்ற பாப்புலர் நடிகர்கள் தேதி சேர்ந்தாற் போல ஒரு மாதம் கிடைக்காது. கிடைத்தாலும் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்ட கதை என்பதால் அழகான சிவப்பான ஆண் பெண்கள் தேவைப்படவில்லை. காடுகரையில் உழைக்கும் கருத்த நிற மக்கள் வேடத்தில் நடிக்க துணை நடிகர்களே போதும் என்று முடிவு செய்தோம். லூஸ் மோகன் என்றொரு காமெடி நடிகர், முத்துராமன் மனோரமா காலத்து நாடக நடிகர் மணி இருவரையும் எனது சீடர்களாக நடிக்க வைத்தோம். ஒருவன் பெயர் கொன்னவாயன், திக்கி திக்கி பேசுபவன். அடுத்தவன் சட்டித்தலையன், தலைமுடி சட்டி கவிழ்த்த மாதிரி வெட்டி கொண்டிருப்பான். பெண்களின் அழகு சாதனமான சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பவுடர், வளையல், உள்பாடி, கண்மை எல்லாவற்றையும் கூடையில் அடுக்கி அதை தலையில் சுமந்து கிராமமாக போய் வியாபாரம் செய்பவன் செம்பட்டை. அவனுக்கு ஒரு அண்ணன் ஹெரான் ராமசாமி, அண்ணி 7 வயசு மகள். செம்பட்டையின் தாய் மாமன் பட்டணத்தில் வசிப்பவர். அவருக்கு நந்தினி என்று அழகும் கவர்ச்சியும் உள்ள ஒரு மகள். உறவு விட்டு போகக்கூடாது என்று அக்கா மகன் செம்பட்டைக்கு மனம் முடித்து வைக்கிறார். இவன் எழுத்து வாசனை, நாகரிக வாசனை இல்லாத காட்டுமிராண்டி. முதல் இரவு முடிந்து வெளியே வந்து அடுப்புக்கரியை வாயில் போட்டு நரநரவென கடித்து பல் விளக்கும் லட்சணத்தை பார்த்ததால் எந்த பொண்ணும் சொல்லாமல் ஓடிவிடுவாள். கிராமத்து பெண்கள் அதிகாலை எழுந்து வாசல் பெருக்கி சாணி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு ஆடு மாடுகளுக்கு தீனி வைத்து அடுப்படி வேலை கவனிக்க போவார்கள். ஆனால் பட்டணத்து சொகுசான வாழ்க்கைக்கு பழகி போன நந்தினி சூரியன் உதித்து 8 மணி அளவுக்கு மேலே வந்தபோதுதான் மெதுவாக எழுந்து கொட்டாவி விட்டவாறு வெளியே வருவாள். செம்பட்டை சந்தைக்கு கிளம்புவான். என்னங்க, காவித்தூள் ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வாங்க என்பாள். அந்த பக்கம் அம்மா உடனே, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், காலையில சோத்து தண்ணி குடிக்கிறதுதான் உடம்புக்கு நல்லது என்பாள். எனக்கு காபி பொடி வேணும். சரி. அதெல்லாம் வேண்டாம். சரி. என்னடா அவ கேட்டாலும் சரிங்கடே, நான் கேட்டாலும் சரிங்கடே, ஆம்பிளையாடா நீ? தூ. காரி மகன் முகத்தில் தாய் துப்புகிறாள். அம்மாவையும் எதிர்த்து பேச முடியாது, மனைவியையும் ஒதுக்க முடியாது. தன் வலியை, கோபத்தை, ஆற்றாமையை வாசலில் குறுக்கே வந்த நாய்க்குட்டி மீது காட்டி சொல்லை அன்று அதை எட்டி உதைக்க அவ் 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 என்று அது கத்திக்கொண்டே போகும். ஏற்காடு மலை உச்சியில் சேர்வராய் ஓட்டல் பகுதியிலிருந்து கிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் மலைகள் சூழ்ந்த பின்னணியில் வாழவந்தி என்ற சிறு கிராமம். மலைப்பகுதியில் விளைந்த ஒரு வகை புல்லை கொண்டு கூம்பு போன்ற வடிவத்தில் கூரை வைந்த வீடுகள். அந்த கூரை வீடுகளில் பள்ளிக்கூட வாசனை இல்லாத ஆதிவாசி மக்களைப் போல எளிமையான மக்கள் ஆடு, மாடு, கோழிகள், நாய், பூனை இவற்றுடன் ஆனந்தமாக வசிக்கிறார்கள். அந்த பின்னணியில் படப்பிடிப்பை தொடர்ந்தோம். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ மலேசியா வாசுதேவன் அற்புதமாக பாடிய பாடல். தொங்கான் ஓட்டம் ஓடிக்கொண்டே சீடர்கள் பின்னால் நாய்க்குட்டி போல ஓடி வர பாக்கெட்டில் உள்ள பொறி கடலையை ஒரு வாய் மென்று கொண்டே செம்பட்டை ஓடுவது அவ்வளவு இயற்கையாக இருக்கும். பாட்டி வழியில் வடை சுட்டு கொண்டிருப்பாள். தன் கண்ணால சேதியை அவரிடம் சொல்வான். சந்தைக்கு போறேன், என்ன வாங்கி வரட்டும் என்று கேட்பான். ஏலக்கா, பத்தமடைப்பாய், சின்ன கிருப்பட்டி, அரை வீசை, அப்படியே ஒரு மூக்கு பொடி தப்பி என்பாள் கிழவி. தண்ணி பந்தல் தாத்தாவிடம் கல்யாண செய்தி சொல்வான். ஓமக்குச்சி நரசிம்மன்
பிரம்பு போல ஒல்லியான மனிதர் ஓட்டை பற்களுக்கிடையில் சிரித்து, செம்பட்டை கல்யாணமானா முதல் ராத்திரி முதல் ஆசீர்வாதம் உன் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன் என்பார். இவன் கேனத்தனமாக சிரித்து கொண்டே சரி என்பான். ராசிபுரத்துக்கு முன்னால் 3 மைல் தூரத்தில் அத்தனூர் மல்லூர் உள்ளது. விஜயகிருஷ்ணா மாமனார் தோட்டம் அங்குள்ளது. வெண்ணத்தூர் ஆட்டையாம்பட்டிக்கு இடையே உள்ள ஏரியில் மாமன் ஒரு நாள் மல்லியப்பூ கொடுத்தான். பாடலில் மாந்தாத்தோ போறம் நான் மறுநா போனேனாம். தேங்கா பூவாட்டம் நான் சிரிச்சுகிட்டிருந்தேனாம். அடி ஆத்தாடி என் ஓரமா என் மாமன் வந்தான் அங்கே. ஒரு மாங்கா தந்தா திங்க எனக்கு குன்னேன் ஏதுக்குன்னான் சின்ன பொல்லை நான். ஆசையில மதிய மயங்கி வாங்கிட்டனாம். தின்னு புட்டனாம். பகுதியை வசனகர்த்தா கிருஷ்ணராஜையே நடிக்க வைத்து படமாக்கினோம். வயலோரத்தில் எலி பிடிக்க புகைமூட்டம் போடுது. கவலை பூட்டி நீர் இறைப்பது, மாட்டுக்கு லாடம் அடிப்பது, சிறுவர்கள் சடுகுடு விளையாடுவது போன்ற கிராமிய நிகழ்வுகளை படமாக்கினோம். சடுகுடு விளையாட்டில் எதிராளியை தொட்டு விட்டு ஒரு சிறுவன் திரும்பி ஓடி வரும்போது அவர்கள் இவன் கோவண துணியை பிடித்து இழுப்பார்கள். போனால் போகட்டும் என்று கோவணத்தை அவிழ்த்த விட்டு அம்மனத்தோடு ஓடி வந்து நடுக்கோட்டை சிறுவன் தொட்டபோது கூட்டமே கரவொலி எழுப்பி சிரித்தது. அந்த ஊருக்கு வரும் வேட்டைக்காரன் மாணிக்கம் எனும் சிவச்சந்திரன் போட்டிருந்த மிலிட்டரி யூனிபாரமும் கையில் துப்பாக்கியுடன் நின்ற அவனின் கம்பீர தோற்றமும் நந்தினியை கவர்ந்து விடுகிறது. செம்பட்டையின் அப்பாவித்தனத்தை சாக்காக எடுத்து கொண்டு பார்வையாலேயே நந்தினிக்கு வலை விரிக்கிறான் மாணிக்கம். ஊருக்குள் மாணிக்கம் நந்தினி பற்றி கிசுகிசுக்கப்படுகிறது. ஆனால் மனைவி மீது செம்பட்டைக்கு சந்தேகம் எழவில்லை என்ற போதிலும் மனம் சஞ்சலப்படுகிறது. இந்த சூழலுக்கு புலமை பித்தன் அவர்கள் எழுதி கொடுத்த உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்போ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நியாயமில்ல கண்ணாத்தா என்று பாடல் படத்தின் உயிர்நாடி. படம் துவங்குவதற்கு 2 மாதங்கள் முன்பே இளையராஜா இசையில் இந்த பாடல் ஒளிப்பதிவாகி என்னிடம் அனுப்பி இருந்தார்கள். வார்த்தையும் அதில் சொல்லப்பட்ட வலியும் எஸ்பிபி குரலும் அப்படியே உறைந்து போக வைத்து விட்டன. இந்த பாடலை படத்தின் கடைசி நாட்களில் தான் படமாக்க வேண்டும் என்று டைரக்டரிடம் அப்போதே சொல்லிவிட்டேன். 35 நாட்களில் காலையில் பனி, பகலில் வெயில், இரவில் கடுங்குளிர், இதில் காய்ந்து கருத்து உதடெல்லாம் வெடித்து ரத்தம் கசியும் நிலை. பிப்ரவரியில் ஒரு நடு இரவில் படம் எடுத்துக் கொண்டிருந்த போது காமிராமேன் RNK பிரசாத் குளிர் தாங்காமல் நடுங்க ஆரம்பித்து விட்டார். மறுநாள் பகல் படப்பிடிப்பு முடிந்து அத்தனூர் பகுதிக்கு மாலையில் காமிரா, லைட், மைக் எல்லாம் வேண்டலில் ஏற்றி அனுப்பியாயிற்று. ஏற்காட்டிலிருந்து கீழே போக எனக்கு ஒரு ஓட்டை வேன் கிடைத்தது. அதில் மத்தியானம் சாப்பிட்ட பிளேட்டுகள், டிபன் காரியர்கள், தண்ணி தேன்கள் ஏற்றியாயிற்று. வேன் ஊறிக்கொண்டு சென்றது. ஈம்பா கொஞ்சம் வேகமா போகலாமே என்றேன். பிரேக் சரியா பிடிக்க மாட்டேங்குது சார். மலையிலிருந்து கீழே இறங்கலும். வேகமா போனா பிரேக் பிடிக்காட்டி பாதாளத்துல உழுந்திருவோம் என்றார். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் கதவை திறந்து வைத்துக் கொண்டே பயணம் செய்தேன். மலையிலிருந்து இறங்கி மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவுக்கு அருகே வரும்போது வேன் குலுங்கியது. என்னாச்சு? கிளச்சு பிளே தொடைஞ்சிருச்சு, வண்டி நகராது. இரவு 11:30 மணி. நடந்தே 4 ரோடு வந்து டாக்ஸி பிடித்து என்னோடு ஓட்டை வேனில் வந்தவர்களுக்கு டிபன் வாங்கி கொடுத்து விட்டு கோகுலம் போனேன். அன்று ஞாயிற்றுக்கிழமை. யூனிட் ஆட்களுக்கு ஸ்பெஷல் பேட்டா. இரவு 12 மணி தாண்டினால் இன்னொரு பேட்டா எல்லோருக்கும் தர வேண்டும். படப்பிடிப்பை ரத்து செய்ய சொல்லி நான் அனுப்பின ஆள் போவதற்குள் 12 மணி தாண்டி ஜெனரேட்டர் ஆன் பண்ணிவிட்டார்கள். அடுத்த பேட்டா மீட்டர் விழுந்து விட்டது. அந்த ஆள் கோகுலம் ஓட்டலுக்கு ஓடி வந்து, சார் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லை வாங்க என்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு 40 மைல் போய் விடியற்காலை முதல் ஷாட் எடுத்தோம். கண்களெல்லாம் குழி விழுந்து முகமெல்லாம் வறண்டு போய் உதட்டிலிருந்து வெடிப்பு வழி ரத்தம் கசிய கிழிந்து போன சட்டை அரை திராயரில் குத்த வைத்து உட்கார்ந்து நான் நடித்ததை அந்த நேரத்திலும் கூடியிருந்த கூட்டத்தில் ஒரு குறும்புக்கார இளைஞன் போன வாரம் முதல் இரவு படம் பார்த்தேன். சிவகுமார் சிகிச்சைவேல்னு இருந்தார். நேர்ல கரிச்சட்டி மாதிரி இருக்காரு. நாம சினிமாவுல நடிச்சா இவரை விட நல்லா இருப்போம் மாப்ளே என்றார். மௌனமாக கேட்டு எனக்குள் சிரித்து கொண்டேன். சிவாஜி தலைமையில் 100வது நாள் விழா படத்தின் கிளைமேக்ஸ் வேட்டைக்கார மாணிக்கம் எனும் சிவச்சந்திரன் வலையில் நந்தினி எனப்படும் தீபா விழுந்து விடுவாள். ஒரு மாலை பொழுதில் சந்தையிலிருந்து தன் குடிசைக்கு திரும்பிய செம்பட்டை மாணிக்கமும் நந்தினியும் அனைத்தவாறு குடிசைக்குள் படுத்திருப்பதை ஜன்னல் வழியே பார்த்து அதிர்ந்து பைத்தியம் பிடித்தவன் போல் நடந்து போய் ஏரி தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுவான். குப்புறப்படுத்த நிலையில் மிதந்து கொண்டிருந்த பிணத்தை திருப்பி பார்த்த கொன்னவாயனும் சட்டித்தலையனும், அண்ணே எங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து அழுவார்கள். படம் சூப்பர் ஹிட். என்னுடைய 100வது படம். அதன் வெளியீட்டு விழாவுக்கு முதல்வர் எம்ஜிஆர் தலைமை தாங்கினார். 100வது படத்தின் 100வது நாள் விழாவுக்கு சிவாஜி தலைமையேற்று எல்லோருக்கும் கேடயங்கள் வழங்கினார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத திரைப்படம். ஆனால் என் சின்னம்மா மகன் முருகசாமி அண்ணா படம் பார்த்துவிட்டு, ஈம்பா 100வது படம்ங்கிறது எவ்வளவு பெருமைப்படற விஷயம், உனக்கு வேற நல்ல கதையே கிடைக்கலையா, பொண்டாட்டி அவசரியா போறா, நீ குட்டையில உழுந்து தற்கொலை பண்ணிக்கிறே, சேய் என்ன படம்யா இது என்று அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார்.